சொல்லப்போனால் காந்தியை பற்றியும் தெரியாது. காந்தி நாட்டுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த தாளில் இருக்கிறவர் காந்தி அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். கக்கன்னு ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவர் அமைச்சராக இருந்தார். அவரை பற்றி வரலாறு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எம்ஜிஆரோட புகழ் இதுவரையிலும் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அதோட வரலாறு என்ன, ஏது, மக்களுக்காக எப்படி உழைத்தார், ஒரு ஏழைகளுக்கு என்ன செஞ்சார், ஏழைகளுக்கு என்ன ஒரு பிரயோசனமானதை செஞ்சார், ஏழைகளுக்காண்டி துவங்கப்பட்ட கட்சி தான் அந்த கட்சி. இது பசங்களுக்கு தெரியல, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல. எம்ஜிஆர் என்ற ஒரு பின்பம் யார்? வர்றவங்க பூராமே நான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. அந்த எம்ஜிஆர் என்ன தான் பண்ணியிருந்திருப்பார், என்ன சொல்லியிருப்பார், எம்ஜிஆருக்கு பின்னால் இத்தனை பேர் போனாங்களே அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மக்கள் இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாட்டில் எதுவும் இல்லை. இப்போ சினிமா மோகம், ஸ்டைலு, அருவா, கத்தி, இது ஒரு ஸ்டைலாக பயன்படுத்தி அந்த ஆட்சி வந்திருக்கு. நாட்டில் கொலை, திருட்டு இதுதான் நடந்துச்சு ஆட்சியிலையும். இப்போவும் அது மீண்டும் தொடருது. இந்த ஆட்சிக்கு இது 12 நாள் தான் ஆகுது. எக்கச்சக்க பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் அதே கரண்ட்டு தான் வருது, கரண்ட்டு நின்று தான் வருது. எல்லா பிரச்சனையும் அந்த ஆட்சியில் என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போவும் தொடருது.